ஒரு ஆமென் சொல்லுவோமே. God is a good God. நம் தேவன் நல்லவரா இருக்கிறார். He is a good God. அவர் நல்ல தேவன். நல்ல தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு ஆமென் சொல்லுங்க. வீக்கா இருக்கபடியாக மறுபடியும் சொல்லுங்க. இன்னொரு ஆமென் சொல்லுங்க. என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord for this wonderful day. உம்முடைய பிரசன்னத்தின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையினாலே பேசுவதற்காகவும், மாம்சத்தில் பலன் கொடுப்பதற்காகவும், சிந்தில கிருபைகளை ஊற்றுவதற்காகவும் கொயவன் இங்க வந்து இருக்கிறேன். உம்முடைய சமூகத்துல இந்த தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, நான் நிற்கும் பொழுதே, இந்த காலை வேளை நிற்கும் பொழுதே, I can feel the Holy Ghost. பிரசன்னத்தை உணர்கிறேன். எனக்கு இந்த பிரசன்னத்தை விட்டுடாதீங்க. நான் என்றைக்கு ஒரு நாள் சட்டு ஆவியான பேசுவார். தொடக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு பிரசன்னம் உலாவுகிறது சபையில. இன்றைக்கு யார் என்ன பேசுவார் எனக்கு தெரியாது, ஆனால் பேசுவார். அது பேசுகிற காரியம் உங்களுக்காக உண்மையாக பேசுகிற தேவன் வந்திருக்கிறார். சுவாமி, நீ நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நான் சோத்தரிக்கிறேன். இயேசு நாமத்தில் வார்த்தைகள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ச்சியாக நம் திருச்சபையில் 21 நாட்கள் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் யூடியூப் வழியாக பார்ப்பீர்கள். சபைக்கு வருகிறீர்கள் காலை வேளையிலே. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்க. நிச்சயமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உபவாசம் இருக்க வேண்டும் என்று இருக்காதீர்கள். தேவனுக்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இருக்கிறவர் இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரார்கள். ஹல்லேலூயா. இது சூப்பர் நேச்சுரலாக நம்ம ஒரு காரியத்தை துவங்கும் ஒரு வசனத்தினால இந்த உபவாசத்தை தொடங்கினோம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சொன்னபடி, இதோ இஸ்ரவேல் வீட்டார் கல்லிவன் கொயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று அந்த தலைப்புல கர்த்தர் நீங்கள் எல்லாரும் அவரோட கரத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை வடிவமைக்க போகிறார் சொல்லிட்டு 21 நாட்களை கர்த்தர் நடத்துவேன்னு சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக சீர்கேடாய் இருந்த பொழுது உலகத்தை கர்த்தர் உருவாக்கினார் என்று வேதவசனம் சொன்னது போது உங்களை முதலாவதாக உருவாக்கினார். இரண்டாவதாக சுத்திகரித்தார். மூன்றாவது சுத்திகரித்த பாத்திரத்தை ஞானத்தினால் நிரப்பினார். ஞானத்தினால் நிரப்பினவர் உங்களை மறுரூபப்படுத்தினார். நான்கு பிறகு வசனத்தினால உங்களை விசுவாசத்தை ஊற்றினார். பிறகு சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், மகிமையில நிரப்பினார், பலத்தினால நிரப்பினார். 10வது நாள் நேற்று நடத்தும் என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு இந்த பாத்திரத்தை அழகாக அந்த 11வது நாளில் உங்களுக்கு ஒரு வாஞ்சியை ஊற்ற விரும்புகிறார். உங்க வாஞ்சை, ஒரு பொருள் வாங்கணும்னா இருதயம் பிரதிபலிக்கும். இது எப்படியாவது வாங்கிடணும், இது எப்படியாவது ஏம் பண்ணுவீங்களா இல்லையா? எல்லாரும் ஒரு ஏம் பண்ணி இது எப்படியாவது பிளான் பண்ணி எப்படியாவது காசை சுருக்கமா சேர்த்து வச்சியாவது எப்படியாவது இது வாங்கிக்கணும். அது பேர் தான் வாஞ்சை. அல்லேலூயா. அந்த வாஞ்சை இருதயத்துல கர்த்தர் கொடுக்கணும். அது எனக்கு கொடுக்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அது அல்லேலூயா. என் தேவன் வசனம் நீ கொடுங்கள், அப்போது கொடுக்கிற வாஞ்சை இருந்தாதான் கொடுப்பாங்க. கொடுக்க வாஞ்சலைன்னா வச்சுப்பாங்க. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிறதுக்காக சொல்ல அந்த வாஞ்சை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கும்படி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை மையமாக எடுக்கிறேன். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களை எல்லாமே ஒவ்வொரு இன்டர்லிங்க்ல சமாதானத்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையாக சொல்லுகிறேன், நேற்று தினத்துல வந்தவர்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை என்னால பேச முடியவில்லை. என் தொண்டை அவ்வளவு லாக் ஆயிட்டு கடினமா வெளியில ஊழியத்துக்கு அதெல்லாம் போறதுனால பேசவே முடியல. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர், இன்றைக்கு என்ன பேச வைத்திருக்கார். ஹல்லேலூயா. He is a supernatural God. சகலவித சந்தோஷத்துக்கு இன்றைக்கு உங்களுக்கு மன விருப்பத்தின் வாஞ்சியை கேட்டபடியாக உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமா கொடுக்க விரும்புகிறார். ஒரு வாஞ்சை இருக்கணும் உங்களுக்குள்ள. வாஞ்சை ஒரு ஆப்ஷன். ஹல்லேலூயா. வாஞ்சியை ஒரு ஆப்ஷனா வைக்க கூடாது. ஹல்லேலூயா. வீட்டுல ஹோட்டலுக்கு போறீங்க, பிரியாணி சாப்பிடுறீங்க, அந்த இடத்துல பிரியாணி இல்லைன்னா அடுத்த பொருள் வாங்கி சாப்பிடுவீங்களா இல்லையா? ஹோட்டல் பசி போறீங்க, பசியோட ஹோட்டலில் போறீங்க, கரெக்டாக 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்ற டைம் போறீங்க, மீல்ஸ் இருக்கு, பிரியாணி இருக்கு, எதனா ஒன்று கேட்பீங்க. நீங்க கேட்கற பொருள் என்ன? கிதன் உங்களுக்கு என்ன சாப்பிடுவீங்க? மீல்ஸ் இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் பிரியாணி. அதே போல சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு.
ஆனா கிறிஸ்துவுக்கு ஆப்ஷனே கிடையாது. கிறிஸ்துவுக்கு ஆப்ஷனே கிடையாது. அல்லேலூயா. உலகத்திலேயே ஸ்பீடா ஓடுற மிருகம் எதுன்னு சொல்லுங்களேன் பாப்போம். ஸ்பீடா ஓடுற மிருகம் சீட்டா. சொல்லுங்களுக்கு கை தட்டுங்க. அல்லேலூயா. சரி, அது சீட்டா வந்து எதையோ துரத்தின்னு ஓடும். எதை துரத்தின்னு ஓடும்? அதுக்கு மான் கறினா ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா சீட்டா கிட்ட இருந்து மான் தப்பிச்சிடும். கரெக்டா? இப்ப எது வேகமா ஓடுது? மான். ஆனா கூகுள்ல பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் சீட்டா தான் அதிக ஸ்பீடு. ஏன்னா சீட்டா ஓடும், மானும் ஓடும். ஆனா மானு வளைஞ்சு கிழிஞ்சு ஓடும். சீட்டாக்கு நாஸ்டன் ஆயிடும், அதுக்கு டயர்ட் ஆயிடும். ரெண்டு இருக்கு. சீட்டாக்கு என்ன ஆப்ஷன்? இந்த மான் இல்லைன்னா இன்னும் மான் இருக்கு. மானுக்கு என்ன ஆப்ஷன்? இது உயிர் தான் ஆப்ஷன். உண்மையா புரியுது உங்களுக்கு? சீட்டாக்கு பல ஆப்ஷன். இந்த மான் இல்லைன்னா வேற மான். கர்த்தருக்கு புரிஞ்சுக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆனா மானுக்கு உயிர் வாழ்றது தான் ஆப்ஷன். அதனால ஓடித்தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியுங்களா? இயேசு தான் ஆப்ஷன். எதோ ஓடினாலும் இயேசு தான் ஆப்ஷன். பார்த்துக்கலாம், அவர் பண்ணிக்கலாம். நோ ஆப்ஷன். ஒரே ஆப்ஷன், அவர் அப்பத்தை நீங்க போய் அதான் ஆப்ஷன். என் தேவன் அந்த ஆப்ஷன்ல வாஞ்சி இருக்கணும். மான்கள் நீரோடைகளே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கணும். ஆத்துமா வாஞ்சிக்கணும். வசனம் பேசுறது ரொம்ப ஈஸி. வசனத்தை வாஞ்சிக்கணும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் ஆத்துமா. அப்பா நீங்க தாப்பா, கடைசி வரைக்கும் நீங்க தாப்பா. நீ கொடுத்தாலும் நீங்க தான் சொல்லணும். நீங்க தாப்பா. கொடுத்தாலும் நீங்க தான், கொடுக்கலனாலும் நீங்க தான். போய் சொல்றீங்களே. அல்லேலூயா. உள்ள உங்களுக்கு தான் தெரியும் ஆப்ஷன் ஏவா பியா. அல்லேலூயா. அவர் தாங்க. நீங்க 1000 முட்டி மோதினா கூட, கோடி ரூபாய் லட்சம் ரூபாய் பீரோல இருந்தாலும், கொரோனா வந்தவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே பட்டு தான், கிருபை தான் ஆப்ஷன். அவர் இருந்தவங்க போயிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல குடும்பம் இருந்தது. எங்க மாமாவுக்கு ஒரே ஆப்ஷன், எங்களுக்கு கிருபை ஆப்ஷன். என் கர்த்தர் இருந்தனால அன்பான தேவ பிள்ளை இன்னைக்கு இயேசுவை தேடி வந்து ஆண்டவர்களை பேச விரும்புகிறார். அதனால இந்த உபவாசத்துல கலந்துக்கணும்னு கலக்காதீங்க, பார்க்கலான்னு சீட்டா போல இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், உபவாசம் கலந்துக்கங்க. இன்னும் 10 நாள் உபவாசம் இருக்கு இன்னோட சேர்த்து. தயவு செய்து கலந்துக்கங்க. சரீரத்தை ஒடுக்குங்க, ஆண்டுக்காக செய்யுங்க. உண்மையா சொல்றேன், மகிமையை காண்பீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி. இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். மகனே மகளே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசம் கையில தட்டி இருக்கணும். பைபிள் எடுத்து வந்து ஆமென் சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு எல்லா பைபிளை திறந்து பாருங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன உங்களுக்கு காத்து சொல்றேன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், உஷா நான் உனக்கு 500 ரூபாய் தரேன், போ டிஃபன் சாப்பிட்டு போன்றேன். இப்போ உன் மைண்ட் எங்க இருக்கும்? மெசேஜும் கொடுத்து முடிச்சிட்டேன், போயிட்டா உஷான்னு சொல்லிடுறேன். 500 ரூபாய் கொடுக்கலையா? ஓ அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா இதே 500 ரூபாய் கையில கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் கையில வந்து எப்படி இருக்கு உள்ளம்? திருப்தியாப்பா, ஏன்னா நீ தொட்டு பார்த்துட்ட, கண்ணால பார்த்துட்ட, வயிறார சாப்பிட போற. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது காதால தான் கேட்ட, ஆனா கண்ணால பார்க்கல. வேதத்தை எடுத்து கண்ணால பார்க்கணும், வசனத்தை வாசிக்கணும், ருசிக்கணும், அப்பதான் டேஸ்ட் தெரியும். சும்மா வந்து மொபைல்ல பாக்குறது, வீட்டுல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா வாசல்ல விட்டு போயிட்டுன்னு அர்த்தம். அந்த வேதத்தை புரட்டும் போது, அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, நீ பார்க்கிற, கையை வச்சு எழுதுற, ருசிச்சு பார்க்கிற, அற்புதம் நடக்குது. வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றும். ஒருவேளை அநேக காரியத்தை குறித்து, குடும்பத்தின் காரியத்தை குறித்து, பிள்ளையின் குறித்து, திருமணங்களை குறித்து, வேலைகளை குறித்து, நான் உங்களோட சரீர பலனை குறித்து நீங்க ஒரே ஒரு காரியத்தில் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்கு தான் தெரியும் இருதயத்தின் கசப்பு, இருதயத்துக்கு தான் தெரியும். உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு தான் தெரியும். அந்த பாதையில போனா இந்த நாள பிரச்சனையோடு வந்திருக்க யாவர்கள் சொல்றாரு ஆண்டவர், அல்லது நீங்க வேதத்தை தியானிக்கும் பொழுது புலம்பி இருக்கலாம்,
பிறர் பார்க்கும் பொழுது ஐயோ எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரலையே, வேதனையோட இருக்குன்னு யோசித்து இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்ற போகிறார். எசேக்கியாவுக்கு நாள் குறிச்சிட்டாங்க, தனி அறையில போறார், சௌரபுரமா திரும்பி அழுறார். ஆண்டவரே சொல்ல உடனே அவருக்கு ஓகேன்னு சொல்ல, ஒரு ஆப்ஷன் இருக்குது, கர்த்தர் போய் கேட்கணும். பின்புற போய் அழுகுறான், ஆண்டவரே என் ஜீவ நாட்டுல கொடுங்கன்னு முடியலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆயுஷ் நாட்டுல கூட்டி கொடுத்தார். எசேக்கியாவோட புலம்பல கர்த்தர் மாற்றினார். இந்த நாள் உங்களோட மன விருப்பத்தை தந்தருளி உங்களுக்கு ஆலோசனை எல்லாம் என்று நிறைவேற்ற போகிறார். விசுவாசங்கள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 30:11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினார், என்னை இடை கட்டினீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமா புலம்பல ஆனந்த களிப்பாக மாற்ற போகிறார் என்று வைராக்கியமாக விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். நேர்த்தியாக செய்கிறவர். நீ மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. மறந்ததை போல நினைக்கலாம், ஆனா மறக்காதவர் நம்முடைய தேவன். வாஞ்ச ஒரு தர்ஸ்ட் இருக்கணும். அந்த thirst இருந்தா தான் கிரியைகள் சம்பவிக்கும். அந்த thirst, நீ எந்த விதத்துல thirst இருக்கியோ அந்த thirst இயேசு உண்மையில வாஞ்சியா இருப்பார். ஒரு வாட்டி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங்ல போயிட்டு இருக்கும்போது ஏசையா திருச்சபை ரெட் ஹில்ஸ்ல இருக்கிற ஆவடியில் இருக்கிற பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் ஒரு சாட்சியை சொல்லும் பொழுது, என் கை உண்மையாக புல் அரித்தது, எனக்கு அந்த சம்பந்தங்களை கத்தர் அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஏவுதல் அவர் கொடுத்தார். அவர் பெரிய சபை பெருசா கட்டிட்டு இருக்கும்போது ஒரு பகுதியில இதை மட்டும் கட்டி சீக்கிரம் முடி அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் ஏவுதல். உடனே கையில சொன்ன, என்கிட்ட கையில ₹1 கூட கிடையாது அதுக்கு பண்றதுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நம்ம என்ன பண்ணாத வாஞ்சிக்கணும். இவர் வாஞ்சித்தார், ஆண்டவரே வாஞ்சித்து அப்படியே பணம் வரும் கொஞ்சம் கட்டிட்டு. ஆனா அடுத்த தொகை பெரிய தொகை. அவங்க அப்பாட்ட பாஸ்டர் தாமஸ் ராஜா சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி வாஞ்சியா இருக்குது. சரிப்பா பார்த்து பண்ணு, பெரிய தொகையா இருக்கு, நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டார். அவர் வாஞ்சியை விடல. ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுட்டு இருக்காரு. ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு, இன்னும் 1 மாசத்துல முடிச்சாகணும், 1 லட்சங்கள் இல்ல, லட்சத்துக்கு மேல பெரிய தொகை அது வேணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஒரு தம்பதியர்கள் காலையில வராங்க தாமஸ் ராஜாவை பார்க்கறதுக்கு. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், ஐயா நீங்க தான் தாமஸ் ராஜ்? ஆமா நான் தான் தாமஸ் ராஜ். உங்க பேர் உங்க சன்னு பேர் கேபிள்? ஆமா நான் தான் கேபிள். ஓகே ஃபைன். என்ன விஷயம் கேட்டா, இல்ல எனக்கு தினந்தோறும் அதிகாலை தேடி ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. நான் தினந்தோறும் எழுந்து ஜெபிப்பேன். ஆண்டவர் சமூகத்தில் இருந்தேன். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, கேப்ரியல் தாமஸ் போய் பாரு, அவர்கிட்ட நான் சொல்றதை செய்யின்னு மட்டும் தான் சொன்னாரு. நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன், யாரும் கிடைக்கல. லாஸ்ட் உங்களை தான் கண்டுபிடிச்சி இங்க வந்தேன். அவரை எதிர்பார்க்கல. அவர் சொல்லுங்க உங்களுக்கு என்ன இது பண்ணு கேட்கும்போது, ஒரு பிரீஃப் கேஸ் கையில கொடுத்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பீரோ திறந்து பிரீஃப் கேஸ் திறந்து பார்க்கறாரா, என்ன தேவையான செலவுக்கு தேவையோட ஒரு இருதயத்தில் வாஞ்சாரோ அந்த பணம் கரெக்டா இருந்தது. இதுதான் வாஞ்ச கை இருந்த தட்டுல பத்தியா, இதான் வாஞ்ச ஃபர்ஸ்ட் தட்டுனீங்க தெரியுமா, இது வாஞ்ச, இது எனக்கும் நடக்கணும் அப்படின்னு. நீங்களே பெரிய இல்ல, கொழுத்த கன்றுகள் அதெல்லாம் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் பேசுவேன். ஓகே, நிறைய இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் அடிக்க வச்சிருக்காரு. நீ அதே சொன்ன நம்ம தேவன் எப்படியாப்பட்ட தேவன், ஒருத்தர்கிட்ட பேசி இதை கொடுத்து அனுப்புறாருன்னா எனக்கு ஆண்டவர் பேசுவார்னு இருக்கிறவங்க கையை தட்டி இருப்பாங்க. இதுதான் வாஞ்ச. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆரியா சேர் மேல உட்காந்துக்கிட்டு ஓகே ஆமென். இது குப்பை வாஞ்ச. என்னது? ஒண்ணுமே நடக்காது உனக்கு. நான் தீர்க்கதமா சொல்றேன், ஒண்ணுமே நடக்காது. நான் அப்படி பேச உண்மை அப்படிதான் பேசி ஆகணும். காது இல்லவ எப்படி நான் அதுலயும் உங்க வாஞ்ச தெரிஞ்சிடுது. நல்லா நல்லா சுட சுட நல்லா 1 மாசம் பட்னியா போட்டு உங்களுக்கு 1 மாசம் பட்னியா போட்டு பிரியாணியும் 65 20 எல்லாம் வச்சு கையை கால வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டிடணும். உள்ள எப்படி இருக்கும்? எங்க ஒண்ணுமே கிடைக்காது.
இதுக்கு மட்டும் வாஞ்சி தெரியுதுல்ல, கட்டு வாய. எங்க அப்பா சிங்கத்தையும் கட்டுவாரு. அல்லேலூயா. சொல்லு பக்கத்துல, சிங்கத்தை கட்டுவாரு, வாயும் கட்டுவார். ஆனா ஜெபம் பண்ணுவோம், ஐயோ ஆண்டவரே சிங்கத்தில் வாயை கட்டினது போல அவர்கள் வாயில கட்ட, சாத்தியமா கட்ட மாட்டார். வாஞ்சி இல்லையே. ஒரு மனுஷன் இந்த பில்டிங் கட்டுவதற்கு வாஞ்சிக்கிறான், ஆண்டவரே கையில என்ன பண்ணட்டும் ஆண்டவரேன்னு. அந்த வாஞ்சியை பார்த்து இங்க தூங்குற தலையிலேயே போட்டு எழுந்து ஜெபிக்கிறவங்க கிட்ட போயிட்டு, என் பிள்ளை அங்க வாஞ்சியா இருக்கிறான், பீரோல சும்மா இருக்குது, எத்தனை போய் கொடு, என் ஆலயத்தை கொடு, போய் கட்ட கொடுன்னு சொல்லும் பொழுது அதை கொடுக்கிற மனுஷன் எவ்வளவு வாஞ்சியா இருந்திருப்பான். எல்லாம் வாங்கிட்ட வாஞ்சியா இருப்பீங்க, அவன் கொடுக்கறதுல வாஞ்சியா இருக்கிறான். கொடுத்த ஆலயத்தை கட்டினா இன்னைக்கு 500 பேர் உட்கார்றாங்களே அங்க ஒரு இடத்துல. அந்த வாஞ்சி சும்மா நிறைவேற்றும். பி ப்ரிப்பேர்ட். வாஞ்சி இருக்கணும். இப்படித்தான் வேதத்துல நீ வாஞ்சிக்கும் போது கேட்காது கர்த்தர் செய்வார். உண்மைதானே? சாலமோனுக்கு என்ன வேணும் கேட்கிறார், அப்பா எனக்கு 100 ஆடு கொடு, 10,000 ஆடு கொடு. கேட்கல, அப்பா எனக்கு கொஞ்சம் வாஞ்ச போதும், இது போதும், நான் விசாரி வாஞ்ச போதும். ஒன்னு அவர் பாக்குறாரு, இப்படியும் ஒருத்தர் இருக்கிறான் இஸ்ரவேலுக்கு, இப்படி இருக்கிறான். நீ கேட்காததையும் வாஞ்ச கிரியை. சம்டைம்ஸ் சபையில வர வார்த்தையை வாஞ்சியோட கேட்கணும். வர்றவங்களுக்கு வாஞ்ச நடக்கும். நான் வாஞ்சித்தேன், சப்பலாங்கால் போட்டு தரையில உட்காந்து ஏசிய சபையில ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து வாஞ்சித்தேன். இனி கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறார். வாஞ்ச கிரியை செய்யும். அல்லேலூயா. மனுஷன் வாஞ்சிப்பான் ஆனா வஞ்சிப்பான். அல்லேலூயா. மனுஷன் வாஞ்சிப்பான், பின்னாடி நம்ம இன்னும் இந்தியா பாஷையில சொல்லணும்னா பின்னாடி நான் சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God is a good God. மோசேக்கு ஒரு வாஞ்சி, ஆண்டவரே உங்களை எப்படியாவது நான் பார்க்கணும். என்னது? எப்படியாவது பார்க்கணும் ஆண்டவரே. அவன் கேட்டிருப்பான் வேதத்துல, ஒரு மனுஷன் வாஞ்சித்து, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது உங்களை பார்க்கணும். மோசே அந்த மனுஷன், ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் வாஞ்சியை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்க முடியாது, நீ பயங்கரமானவங்க, அதுக்கு ஈக்குவல் நான் தகுதி இல்லை. ஆனா இருதயம் வாஞ்சிக்குது, உங்களை எப்படியா பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்க இருதயம் துடிக்குதுன்னு அவன் வாஞ்சிக்கிறான். ஆனா உண்மையா கர்த்தரை பார்க்க முடியாது, அவரு தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையான தேவர். ஆனா அவனுக்காக ஆண்டவர் ஆப்ஷனை மாத்துறாரு. சரிப்பா நான் உனக்கு தரிசனம் ஆகிறேன்னு சொல்லிட்டு, நீ அந்த கல்ல அந்த பாறையாண்டே அப்படியே இரு, நான் உன் சைடுல அப்படியே காத்து வாங்கிட்டு போறேன், நீ பார்த்துக்கோ, நான் தான் பார்த்துக்கோ. நீ வாஞ்சிக்கும் பொழுது வாஞ்சிய கர்த்தர் நிறைவேற்றுவார். வசனத்தை சொல்லுது, 1 யாத்திராகமம் 34:5 சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தர் நாமத்தை கூறினான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் ஆர்ப்பரித்தானோ. அன்பான தேவ பிள்ளைகளே, வாஞ்ச இருக்கணும். ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணும், வாஞ்ச இருக்கணும். பணம் கொடுங்க ஆண்டவரே என்ப முட்டி போடாத. அல்லேலூயா. இந்த உபவாசத்துல கலந்துருக்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு கலந்துக்காத தயவு செய்து, ப்ளீஸ் ப்ளீஸ். நானும் இந்த உபவாசத்துல கலந்துக்கிறேன், ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. என் வயித்தை வதக்கி, என் சிந்தையை வதக்கி உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சியோட நீங்க இருந்து பாருங்களேன், நீங்க கேட்காதையும் செய்வார். நீங்க கேளாதே செய்கிற தேவன் நம்மளோட தேவன். He is a supernatural God. அவர் அருமையான தேவன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு பேசுகிற தேவன். இறுதிய வாஞ்சிக்கணும். மோசே வாஞ்சித்தான், எப்படியாவது என் தகப்பனை கர்த்தரை பார்க்கணும். அந்த வசனத்தை அழகா வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் முன்பாக கடந்து போகிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு சலாக்கியம். அவன் கேட்ட வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ, எத்தனை பேர் சொல்ல முடியும் இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்க? அந்த வாஞ்சி உங்களுக்கு எல்லாம் இருக்கா? அந்த வாஞ்சை இருந்தா வாய் சும்மா இருக்காது, அந்த வாஞ்சை இருந்தா கை சும்மா இருக்காது, அந்த வாஞ்சை இருந்தா கால் சும்மா இருக்காது. இதே ஒயிட் அண்ட் ஒயிட். போன மாசம் ஓகே, நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், கர்த்தரை மட்டும் பார்ப்பேன். ஆண்டு வீட்டுக்கு போன மனைவி ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. நானும் வாங்கிட்டு போயிட்டேன். எங்கள் ஏரியாவில் ஒரு பக்கத்தில் ஒரு பாலிடெக்னிக் ஒன்று இருக்குது,
அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும். அது வந்து அந்த இடத்துல மந்திர தந்திரம் பண்ணுற இடம். இது நிறைய பேருக்கு தெரியாது, அங்கே இருக்கவங்களே தெரியும். அது ஒரு கார்னர் பிளேஸ். அங்கே மாய மந்திரம் பண்ணுவாங்க, கழுப்பு எடுப்பாங்க, எலுமிச்சை எடுத்து போடுவாங்க, தகுடு வச்சு செய்வாங்க. இதெல்லாம் நைட்டில் நடக்கும், விடிய காலையில் நடக்கும், பகல் டைமில், அமாவாசை டைமில் நடக்கும். நான் அதை பார்த்துக்கிட்டே போகிறேன். ஒரு பூஜாரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேச, ஒரு பூஜாரி அந்த பையனுக்கு சுற்றி போட்டு கற்பூரம் ஏற்றி எலுமிச்சை பழத்தெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. நான் தாண்டி போயிட்டேன். சத்தம் கேட்குது, உனக்கு எதுக்கு ஒன்று அழைச்சி இந்த பக்கம் அங்கே போய் பேசுன்றார். நான் போய் என்ன பேசுறது, வாஞ்சித்தது ஆண்டு சொல்லிட்டார். நேரம் அங்கே போனேன். அவர் என்னை பார்த்தோன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சிட்டார். நான் சொன்னேன், நீங்களும் கேர்ஃபுல்லாக ஒன்றும் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துக்க, உங்கள்கிட்ட பேசணும். வந்தார். நான் ஒரு பாஸ்டர், என் இயேசு பேசுகிறவர், என்னோட பேசுகிறார். நான் உங்கள்கிட்ட சொல்லேன், என்ன பண்ணுறீங்க? இல்லை, பையனுக்கு பல ஆண்டா சரியில்லை, அதனால தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணி நடக்கலைன்னா என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இயேசு உயிரோட அற்புதம் செய்வாருன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை, செய்ய வேண்டியது அவர் கடமை. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் அந்த குடும்பம் ரட்சிக்க போகிறோம். எங்கள் அப்பா பார்வை பட்டுடுச்சுன்னா அது கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அங்கே பார்த்துட்டே இருக்கேன், வாஞ்சியாக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சபையிலேருந்து ஒரு அப்பாவும் மகளும் பைக்கில் போகிறாங்க. அப்பா மகளும் போகிறாங்க. எனக்கு ஒரு வாஞ்சி, ஐயோ அவங்கள கண்டுக்காம பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்கல. ஆனால் அவர் ஒரு வாஞ்ச ஊழியத்திலையும் என் மீது ஒரு நல்ல ஒரு சகோதர வாஞ்சாக, பிரதர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் என்னால் மனசு தாங்கலை. அவர்கிட்ட பேசி முடிச்சு தேடி கண்டுபிடிச்சா எங்கே ஓட்டுருக்கார் வீட்டுக்கு. உடனே ஃபோன் அடிச்சு, எங்கே பிரதர் இருக்கிறேன், வெளியே இருக்கிறேன். என்னாச்சு? சாரி பிரதர், ஆண்டரோட வார்த்தை அங்கே வாஞ்சித்து அங்கே சொல்லிட்டு இருக்கேன், அந்த சத்தியத்தில் நடத்து ஃபோன் நம்பரில் கொடுத்து ஜபத்துக்காக கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பெரிய மந்திரவாதியான பூஜாரி. ஹல்லேலூயா. நம்ம கிதுவனை பார்த்தாரு நீ. ஹல்லேலூயா. பொய்யல்ல மெய்ய, அதிலே மாயமல்ல மந்திரமல்ல நடந்த சம்பவத்தை சொல்றேன். எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா நீ இருதயத்துல ஒரு ஆத்துமா ரட்சிக்குமானால் எது சந்தோஷப்படுமா? பரலோக சந்தோஷப்படுமா? நீங்க வாஞ்சிக்கிறது உலகத்தை வாஞ்சிக்கிறீங்க, பரலோக சந்தோஷப்படாது. உலகம் உன்னை வஞ்சிக்கும். சுத்தி காண்பிச்சான், இயேசுக்கே காண்பித்தான். உனக்கு தான் எடுத்துக்கோ. அவர் சொன்ன ஒரே ஒரு பிதாவின் வாஞ்சி என்ன தெரியுமா? அப்பால போ சாத்தானே. ஆனா நம்ம வாஞ்சி எப்படி தெரியுமா? அவன் வருவான், பணத்தை காட்டுவான், நகையை காட்டுவான், துணியை காட்டுவான், உன் கண்ணுக்கு குளிர்ச்சியை காட்டுவான். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு குழந்தை தூக்குற மாதிரி தப்பி இடிப்பில் வச்சுப்போம். எங்கது குழந்தை இடிப்பிடத்துக்கு இடி வச்சுனே சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ ரொம்ப செல்லுன்ற. ஆண்டு அதை விரும்பல, பரலோக சந்தோஷப்பட விரும்புகிறார். அந்த வாஞ்சி உனக்கு இருக்குமானால் உன் வாஞ்சி அவர் நிறைவேற்றுவார். பணத்தினால் அற்புதங்களை வாங்க முடியாது, இயேசுவால் அற்புதங்களை செய்ய முடியும். இட்ஸ் சூப்பர்நேச்சுரல். மோசே வாஞ்சிக்கிறோம். அதை வாஞ்சித்ததுனால ரெண்டு காரியத்தை மோசேக்கு செய்கிறார். என்னன்னு பார்க்கும் பொழுது விருப்பத்தை வாஞ்சி நிறைவேற்ற இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்பாக கடந்து போகிறார். உங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்ற விரும்புகிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், தடைப்பட்டு இருக்கலாம். அது தடையினாலே உன் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றாமல் புலம்பிக் கொண்டு இருக்கபடி சூழ்நிலை உண்டானது. ஆனா சங்கீதம் 24 சொல்லுகிறது, அவர் உமது மனவிருப்பத்தின்படி உன் மனவிருப்பத்தின்படி நிறைவேற்றுவாராக. எப்ப நிறைவேற்றுவாரு? நீ வாஞ்சியா இருக்கும் பொழுதுதான். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ வாஞ்சியா இருக்கியா? ஆண்டவருடைய வார்த்தை வாஞ்சியா இருக்கிறியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் நீங்க வாஞ்சியா இருக்கீங்களா? அப்ப நிறைவேற்றுவார். டைனா நீ வார்த்தையில வாஞ்சியா இருக்கியா? கர்த்தர் நிறைவேற்றுவார். ராஜசேகர் நீ வாஞ்சியா இருக்கியா? நான் உண்மையா ராஜசேகர்ல போல ரொம்ப growth ஆகும்போது சந்தோஷமா இருப்பேன். ஓடுற மீன் நழுவுற மீனாம. அல்லேலூயா. ஆரம்பத்தில் பிரேயர் மீட்டிங்க்கு வந்தா அக்காவை விட்டு ஓட்டுவான். ஆனா எங்களுக்கு ஒரு வாஞ்ச, விட்டு ஓடிடுறானே கீழே படிக்கட்டு மேலேறி வரமாட்டானே. எனக்கு மனைவிக்கு வாஞ்சது. வெள்ளிக்கிழமை பிரேயர்ல வந்திருப்பீங்க எல்லாம். 10 மணிக்கு அக்கா பிக்கப் பண்ண மட்டும் வருவான், கூப்பிட்டதும் வந்து ஓட்டுவான். ஆனா எங்க வாஞ்ச கர்த்தர் நிறைவேற்றினார். கல்யாணமும் பண்ணி கொடுத்தாரு, பிள்ளைகளும் கொடுத்தாரு, இன்னொன்று கேரிங்கு வீடு வாங்குபடி கிருபை கொடுத்தாரு. போன வாரம் உபாசில் வந்து நிற்கும் போது ஆண்டவர் தரிசனத்தை காண்பிக்கிறாரு. கரெக்டாக பிங்க் கலர் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கிரீன் கலர் மாதிரி ஒரு ஆஷ் கலர் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பால்கனில் நிற்கிறத காமிச்சார். அதாவது அவன் வீடு கட்ட போகிறான். அது அவனோட வாஞ்ச. அது வாஞ்ச நேரம். அதே வாஞ்ச இருந்தா வாய் திறந்து ஆமென்னு சொல்லியிருப்பான் ஜோரா. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் ஊக்கம். அந்த வாஞ்ச கர்த்தர் செய்வார். போன வாரம் நெல்சன் சபையில் சொன்னார், அது உபாசத்தில் கலந்துக்கின, நீ வீடை கட்ட ஒண்ணுமே இல்லை, வாஞ்ச கர்த்தர் வீடை கட்டினது.
வசனத்தை கேட்க வாஞ்சே உள்ளவர்களே அவர்கள் செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறார். உண்மையா தானியேல் கூட வாஞ்சதான். ஆமென். ஒரு வாரம் இல்லாம நீ கரெக்டா வந்து பாரு, உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். உனக்கு சண்டே வேலை இருக்கும், எஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலை இருக்குல்ல. எனக்கு இப்படிதான் சொன்னான் ஒருத்தன், ஏய் நீ சண்டே கண்டி வேலைக்கு வரல, உன் வேலை சீட்டை கிழிச்சுடானா. எனக்கு வாஞ்சேன், டே நீ ஏன் ஆச்சு, உன் வேலையும் போச்சு பட. நான் போவேன், மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன். மறுநாள் காலையில் ஆஃபீஸுக்கு போவேன். வாட் தி ஹெல் யூ டிட் கம், ஏன் வரல நீ? நான் மெயில் அனுப்ப போறேன். அனுப்புன்னு மெயிலும் அனுப்பிட்டான். எனக்கு மேலே இருந்து ஃபோன், மேலே இருந்து ஆர்எஸ்எம்ல ஃபோன் வருது. வை டிட் யூ கம் ஆன் சண்டே? சார் நான் ஒன்று கேட்டேன், நான் சண்டே வரணுமா பிஸ்னஸ் கொடுக்கணுமான்னு கேட்டேன். ஐ டிட் பிஸ்னஸ். உனக்கு வந்துடும் ஆள்தான் ஒரே வார்த்தை. என் டார்கெட்டில் எடுத்து பார்த்தார், இவன் சொல்றதுக்கு மேலே செய்கிறான். அவன் யூ கேரி ஆன்ட்டாரு. அவர் திருப்பி மறுபடியும் மெயில் அனுப்பிச்சாரு, நீ பேசாம பர்சனல் லோன்ல இருந்து நீ ஹோம் லோன் போன அவரை மாத்திட்டாரு. அல்லேலூயா. நம்ம தேவன் மாற்றி போடுகிற தேவன். நீ வாஞ்சம் இருக்கும் பொழுது, வாஞ்சா இருக்கும்போது நீ கேளாததை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு சபையில உட்காந்து நான் வாஞ்சி, ஆண்டவர் நான் வரணும், உன் வார்த்தை கேட்க வரணும், எது நான் சாப்பிட்டேன்னு கண்டிப்பா வந்துடும், ஒரு வார்த்தைக்கான வாஞ்சி இருந்து பாருங்க. மோசேக்கு ஒரு வாஞ்ச ஆண்டவர் பார்க்கணும்னு அப்படியே லேசாவே காமிச்சார். அந்த லேசா காமிச்சதுக்கு ரெண்டு காரியம் சம்பவிக்குது. யாத்திராகமம் 11:3 வாசிக்கும் பொழுது, அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். எகிப்தியர் ரொம்ப மோசமானவன். அங்க எகிப்தியர் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருப்பான். ஐஏஎஸ் ஆபீசர், ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கிழக்கு ஐஏஎஸ் ஆபீஸ். அவர் எப்படி இருக்கும்? சீஃப் மினிஸ்டர் நம்ம ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னார்னா சீஃப் மினிஸ்டர் கேட்டு ஆகணும், ஐஏஎஸ் ஆபீஸ் அந்த மாதிரி வேலைக்காரன். ஆனா மோசே எதை பத்தியும் பார்க்கல. ஏன்னா மோசேக்கு அங்க தயவு உண்டாகும்படி கர்த்தர் வாலியமை மாத்திட்டார். அல்லேலூயா. அவர் கேட்கவே இல்லை. தயவு உண்டு பண்ணுகிற தேவன். நீங்க ஆண்டவர் சொல்றார், உனக்கு தயவு கிடைக்கும்படி, பார்வோன் இருதயத்துல தயவு கிடைக்கும்படி இயேசு செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு வாதம் இல்லைங்க, எத்தனை வாதங்க? 10 வாதங்கள். அவன் சும்மா இருப்பான், டென்ஷன் மேல டென்ஷன், தவளக்கா வெட்டுக்கிளி எல்லாத்தையும் அம்சம் டென்ஷன் பண்ணிட்டு அவனை கொஞ்சம் கூட. ஆனா எகிப்து ஜனங்களை கொண்டு போகும்படி இஸ்ரேலரை கண்களை தயவு கிடைக்கும் கர்த்தர் செய்த தேவன். நான் சொல்றேன், இன்னைக்கு நீ வாஞ்சித்திருந்து பாரு, உன்னை தேடி வந்து கொடுப்பார். இங்க சொல்றேன், சபைக்கு தேடி வரும். சபைக்கு நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, சபைக்கு தேடி வரும். இனிமேல் கொடுக்க தேவையில்ல மனுஷன் நினைக்காதீங்க. அல்லேலூயா. முட்டி போடும்போது காலிலே போடுவார். ஹலோ, முட்டி போடும்போது ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எல்லாம் எனக்கு தெரியும், போய் பிரதர்ட்ட கொடுத்துட்டு போ. அல்லேலூயா. நான் கூட நினைக்கல, உண்மையா சொல்றேன், நான் கேட்கலங்க. நேற்று மனைவி கிட்ட சின்ன ஒரு ரொம்ப டைட்டா இருக்கு, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் வாஞ்சிய என் வேலையை கரெக்டாக 11:30 மணி வரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து டயர்டாக வந்து 12 மணிக்கு இங்கே 11:30 வரைக்கும் இருந்து 12 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். எல்லாம் ஆண்டோட வாஞ்சிய வார்த்தையில் நம்ம காலையில் படிக்கிட்டே ஒரு சகோதரி இந்த காணிக்கை வச்சுங்க பாஸ்டர். நான் கேட்கல, அங்கே தலையிலே போட்டு கொடுக்க வச்சார். இதான் வாஞ்ச உண்மையான வாஞ்ச அன்பு. நீ ஆண்டருக்கு வாஞ்சியா இருந்த பேர் கர்த்தர் கொடுக்க வைப்பார். இட்ஸ் a supernatural God. ஒரு வேளை இது வரைக்கும் சபைக்கு கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு சொல்லுங்க, நீங்க முட்டி போடும்போது சொல்லுவார் ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக முட்டியை போடாம வந்துடாதீங்க. அல்லேலூயா. உங்க எல்லாம் கேட்க மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும். ஏன்னா என் பிள்ளைங்களை ஆசிரியங்க. நான் உண்மையை சொன்னேன், எப்பவுமே நான் கேட்பேன், ஆண்டவரே என் பிள்ளைங்களை வாஞ்சி. நீங்க எல்லாம் மேலே வந்துடுவீங்க, நான் அந்த பார்க்கிங்லாம் பார்த்துட்டு இருப்பேன். நான் நீங்க நினைக்கிறீங்க வாந்துருன்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. பிரதர் கூட கேட்பார், பார்த்துருக்கேன். நான் மேலேருந்து இறங்கி போயிட்டு வந்துட்டு இருப்பேன், கீழே செட்டு கரெக்டாக. ஆனால் ஆளுங்களை அதனால் கீழே போய் செட்டை பார்த்துட்டு பார்க்கிங்கை பார்ப்பேன், இதை பார்ப்பேன். என்னோட வாஞ்சி எதுனா, ஒரு காரில் வருவாங்க, இன்னும் பைக் வருவாங்க, வாஞ்ச அதையும் என்ன கர்த்தர் நிறைவேற்றுவார். என் வாஞ்சிக்கு உண்மையாக வாஞ்சி கர்த்தர் செய்வார். என் கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு ரீச்சும் கவனிப்பேன். என் சகோதரி வண்டி கடனை விட்டு வந்தா அங்கேருந்து பார்க்குற வண்டி விட இருக்கும். ஏன்னா மெய்ப்பெண் ஆடுகளை கவனிக்கிறவராக இருக்கிறார். உங்களை ஈச் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட தேவன் பெரியவராக இருக்கிறார். வாஞ்சியா இருக்கணும்.
மோசேக்கு வாஞ்ச, அந்த வாஞ்ச மோசேக்கு ஒரு தயவு கொடுத்தது. அவன் இன்னொரு வாஞ்சிக்கிறதுனால இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, மோசேவின் விருப்பத்தின் வாஞ்சியை மோசே கேட்டு மற்றவருக்கு முன்பாக வித்தியாசமா காண்பித்தாராம். எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 8:23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். சொல். உன்னை அடையாளம் வைப்பாரு, மற்றவர்கள் முன்பாக உன்னை வித்தியாசமா நடத்துவார். பார்வோன் சிஸ்மா மோசே பாரு முன்பாக நிக்கிறோம். மோசே கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு. மந்திரவாதி கையிலும் கோல் இருக்கு. இவன் மோசே போட்டான், என்னவாச்சு? சர்ப்பமாச்சு. மந்திரவாதியம் போட்டான், சர்ப்பமாச்சு. எல்லாமே ஆச்சு. லாஸ்ட் மோசையின் கோல் மந்திரவாதியின் கோல் மிழுங்கிடுச்சு. ஏன்னா இங்க எல்லாரும் கண்ணு பார்க்கும்படி அதிசயத்தை மோசைக்கு செய்தார். நான் சொல்றேன், நீ வாஞ்சியா இருக்கும் பொழுது மோசைக்கு முன்பாக கடந்து போகிறவர் மோசைக்கு செய்கிற அதிசயத்தை உனக்கும் முன்பாக வித்தியாசமா நடத்தி செய்வார். ஆண்டவருக்கு பின்பாக முன்பாக உங்களை மற்றவங்களுக்கு பின்பாக வித்தியாசமாக நடத்துவார். வித்தியாசமாக நடத்துவார். நீங்க நினைக்கிறீங்க, நீங்க வாஞ்சித்து பாருங்க, நீங்க கேட்காததையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவார். மோசே ஆண்டவரை பார்க்கணும் வாஞ்சித்தார். ஆண்டவரு எனக்கு எல்லார் கண்ணிலேயே தயவு காட்டுங்கன்னு கேட்டாரா? இல்ல, அவர் வாஞ்சித்தது மட்டும் அவர் வேலை, தயவு காண்பதோட வேலை. நீ தேவ சமூகத்தின் உபவாசத்தை அவரை வாஞ்சிக்கும் பொழுது முதல்ல அவர் உனக்கு தயவு செய்கிற தேவன் மாற்றமல்ல, பிறருக்கு முன்பாக உன்னை அதிசயமா நடத்துகிற தேவன். ஆண்டவர் உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உன்னை வித்தியாசமாக காண்பிப்பார். ஆண்டவருக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வாதமா மிச்சத்தமா நடத்துவார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது கர்த்தர் கண்களை தயவு கிடைக்க வைப்பார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது கர்த்தர் வித்தியாசமாக நடத்துவார். இன்றைக்கு இந்த தேவ செய்தி கேட்பது பெரிதல்ல. நான் வாஞ்சா இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். இனிமேல் நான் வாஞ்சா இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் சொல்லுது, நீ கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய். மோசே என்ன கேட்டாரு? உங்களை பார்க்கணும்னு கேட்டார். இதுதான் சத்தியம். நீங்க அவரை மட்டும் பார்க்கணும் வாஞ்சித்து பாருங்க. இன்னும் டைரக்டா இங்க பார்க்கறத காட்டிலும் அதிகால தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பிசாசு அங்கதான் செக் வைப்பான். பிசாசு அங்கதான் செக் வைப்பான். இவன் போயிட்டு காயில பார்த்துட்டானா இவனுக்கு எல்லாமே நடந்துரும். சோ இவனுக்கு என்ன பண்ணலாம்? பிளான் பண்ணுவான். சில ஊழியருக்கு வீட்டில் அப்படித்தான் பிளான் பண்ணுவான். நீ சொல்ற கேட்டுக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டு ஆவியில் அபிஷேகத்தை பேசுறேன். நீங்க நல்லா ஜெபிக்கிற ஆண்டு சொல்லிட்டார், வாஞ்சி இப்போ போறீங்க, வாஞ்சியோட வெளியே போறீங்க. எல்லாரும் என்ன போறீங்க? வாஞ்சியோட போறீங்க. நாளைக்கு அது வசனம் சொல்லுது, அதிகால தேடுறவர்கள் அவ பிளான் பண்ணிட்டீங்க. நாளை காலையில போயிட்டு ஆண்டு வர பிளான் பண்ணுவோம். மொபைல் அலாரம் வைப்போம். எத்தனை மணிக்கு வைக்கலாம் யோசிப்போம். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வைக்கலாமா? 5 மணிக்கு? ஓகே, வச்சிருவோம். வச்சுட்டு பிளான் பண்றோம். பிளான் உடனே கிதியோன கவுண்டர் கொடுப்பார், போட்டு கொடுத்துருவார். ஆனா நீ போட முடியாத ஒருத்தன் வாஞ்சிப்பான். அவனை வாஞ்சிக்கிறவன் நல்லா புரியும். நம்ம வாஞ்சிப்போம், அவனை வாஞ்சிப்பான். தெரியுமா? இவன் போயிட்டானா திரும்பி நம்ம கிட்ட வரமாட்டான். ஸோ நான் அவன் திட்டம் பண்ணுவான். உன்னை டயர்டா காட்டுவான், ரொம்ப அசதியா காட்டுவான். மொபைல் அடிக்கும், ஆனா ஆஃப் பண்ணுவீங்க. உண்மைதான். இது இயற்கை. டயர்ட் உடம்பு நடக்குது. இனிமேட்டு பண்ணாது, பண்ணாம பண்ணி பாருங்க. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு ஆவியான பிரசத்தை சொல்றேன். அதிகாலத்தில் எனக்கு கண்டிப்பா மோசே காலையில போன உடனே எப்ப போறாரு? அவரு காலையில என்ன போறாரு? அவரோட பலகையை இழைச்சிக்கிட்டு போறார். ஆண்டு சொல்ல 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 எழுதணும். அவரு கேட்ட உடனே அவன் வாஞ்சை நிறைவேற்றார். அப்படின்னு போறார். அப்படின்னு போன உடனே தயவு கிடைக்குது. அப்படின்னு போனவர் அவனுக்கு அதிசயத்தை செய்கிறார். இப்படின்னு வரும்பொழுது மகிமை செய்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரை நிச்சயமான வாஞ்சிப்பேன், நிச்சயமான வாஞ்சிப்பேன். வாஞ்சிக்க சொல்றேங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். கை இருக்கும், கை தட்டி வர வாஞ்சிப்பேன் அடையாளத்தை காட்டுங்க. ஹல்லேலூயா. அதிசயம் காண்பிப்பார் தேவன். மோசே இப்படி வாஞ்சித்தாரா? இதே போல இன்னொரு மனுஷன் நம்ம ஜெபத்தை 20 நாள் சங்கீதம் 20 நாள் என்ன சொல்லுது? உன்
மன விருப்பத்தை படியும் தந்தருளி தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்று. வாக்கு கொடுத்தது உண்மை. எங்க ஃபியூஸ் புடுங்கிறது நமக்கு தான் தெரியாது. மோசே கேட்டாரு, அழகா மோசேக்கு நடத்திட்டார். ரெண்டாவது இன்னொரு மனுஷன், அவருக்கும் ஒரு சூழ்நிலை வருது. அவரும் கேட்கிற, ஆண்டவரே நான் நீரானால் நானும் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நீரானால் நான் நடந்து வர எனக்கு கிருபை தாருன்னு கேட்கிறார். யார் அவரு? அவரை பத்தி தான் பார்க்க போறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25-31 வசனங்களை வாசிங்களேன். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இங்க ஒரு கேட்கிறார். மோசே என்ன கேட்டாரு? உங்களை பார்க்கணும் வாஞ்சி அவருக்கு. ஆண்டவர் செய்தார். நம்ம இயேசு எப்பவுமே செய்யறவர் தான். அல்லையா? பக்கத்து பாச சொல்ல, அவர் எல்லாம் செய்வார். எல்லாமே நல்லா கை கொடுத்து சொல்லுங்களேங்க. பாஸ்டர் கை கொடுக்கலாம் வாங்க பாஸ்டர். அவங்களாம் கூட கையாக கொடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுப்போம். அவர் எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். வாஞ்சி காத்துக்குதோ நம்ம கையில் தான் இருக்கு. எல்லாம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் செய்வார். சிஸ்டர் எல்லாம் செய்வார். அங்கேருந்து கை கொடுங்க. கர்த்தர் எல்லாம் செய்வார். உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தர் எல்லாம் செய்வார். கர்த்தர் ஐயோப்பா இதான் வாஞ்சேன் பார்த்தீங்களா? நான் இங்கேருந்து அந்த சிஸ்டர் மட்டும் தான் கை கொடுங்கன்னு அவங்க கொடுக்குறாங்க, அவங்க பக்கத்தில். ஆனால் இன்னொரு கை வருது, என்ன தெரியுமா? எனக்கும் கொடுங்க. காய் கொடுக்கு கொடுத்துக்கலாம், வாங்கல கொடுத்துக்கலாம். அபிஷேகத்தை கொடு வாஞ்சேன். இதான் அதான். ஐயோ ஏமா போதும் எல்லாம் சபையை வந்துட போகுது. எல்லாம் கை கொடுங்க, எல்லாம் கை தூக்குங்க. நானும் கை கொடுத்துட்டேன். வாஞ்ச ஏசு சொல்லிட்டார். ஏய் நடா கேட்ட அப்படி என்கிட்ட நீ என்ன கேட்ட? நடந்து வர கேட்ட. அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அதோட நிறுத்திக்கும். நடந்தான். அப்போ இயேசு சொன்னாரு, கூப்பிட்டாரு. இவன் கேட்டதும் நடந்துச்சு. இயேசு கூப்பிடுறார், வான்னர். அவர் அழகா பேசுற வான். பேதுருக்கு மட்டும் சொல்ல, கூட பிரயாணம் பண்றாங்க தெரியுமா? அவங்களையும் சேர்த்து ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பண்ண. நீயும் வா. இன்டாட்டு சொல்ற, வா பேதுரு வான்னு சொல்ல, வா. எல்லாரும் கூப்பிடுற. இன்னைக்கு சொல்ற, எல்லாரும் வாங்க என் பின்னாடி வாங்க, நான் உங்களை நடத்திட்டு போறேன், வாங்க. நீங்களும் என்ன பண்றீங்க? உடனே பேதுரு நடந்தான். அப்படித்தானே போட்டிருக்கு, நடந்தான். அடுத்தது பாருங்களேன், வசனம் அப்படி. காற்று பலமா இருக்கிறதை கண்டு. பிரச்சனை இல்லாத மனுஷன் எவனே கிடையாது உலகத்துல. பிரச்சனை இல்லாத குடும்பம் எதுவுமே கிடையாது. குழப்பில்லாத குடும்பம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. உடனே இவனோட ஆப்ஷன் மாத்திக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? வான் கூப்பிட்டனும் வந்துட்டான். இப்ப செகண்ட் ஆப்ஷன் வருது. யாரு? அவன் கொடுக்கறான். யாரு? செகண்ட் ஆப்ஷன் பிசாசு கொடுக்கறான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். எதுக்கு இவரை கூப்பிடணும்? அவர் தான் உன்னை வான்னு சொல்லிட்டார்ல. இப்ப நீ தான் விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாமே இருக்கு. ஐஸ்வர்யமும் அவர்தான், பணமும் பொண்ணும் வெள்ளியும் வைத்தியமும் சமாதானமும் தயவும் கிருபையும் அழுகும் சொல்லிக்கிட்டே போலாம். அவர் தான் சொல்ல தெரியுமே தவிர அவர் தான் ஆப்ஷன் எடுக்க தெரியாது. அல்லையா? இட்ஸ் வெரி ஈஸி டு டே. ஓகே. எங்க அப்பாவுக்கு ஒன்று சொல்றேங்க, இன்னைக்கு சொல்லி வச்சுக்கோங்க. அவர் இது வரைக்கும் நோன் சொன்னதாவே வேதத்தில் எங்கேயும் இல்லை. அல்லையா? ஐயோ தாவீது குமாரனே, எஸ் வாட் ஆர் யூ டூயிங் ஷவுட்டிங்? நோ ஐ கான்ட் see. ஓகே எல்லாம் சொல்லுங்க. ஓகே ஓட பஞ்சா சொல்லணும். ஓகே ஏன்னா எங்க அப்பாலால முடியும். அல்லேலூயா. உதிரப்போக்கு ஸ்திரீ வரா, சைலண்ட் அப்படியே தொட்டா. கேட்கிறாரு, ஏய் எங்கிட்ட வல்லமை போடுது. அந்த பொம்பளை பயப்படுது. ஐயோ யாரோ திட்ட போறாங்க. ஆனாலும் சரி, ஆப்ஷன் ஓகே. உனக்கும் ஓகே தான். ஒரு ஓகே சொல்லுவாமே. ஓகே நீ வாஞ்சானதான் ஓகே. அல்லேலூயா. 10 குஷ்டரோகி வரானுங்க. அப்போ எங்க அப்பா ஓகே.
ஆனா 9 இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 9 ஒன்று மட்டும் தான் ஓகேக்கு வந்தது. கரெக்டா? நம்ம திருச்சபையிலும் வெளி திருச்சபையிலும் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓகே ஓகே ஓகே. பாவம் அந்த மனுஷன் தேஞ்ச இடியாப்பம் மாதிரி கத்தினுக்கிறார். வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 9 மணிக்கு ஒரு வண்டி போகும். இடியாப்பம் இடியாப்பம் திருப்பி திருப்பி ஒரு 6 9 மணிக்கு ஒரு சவுண்டு கேட்கும். இடியாப்பம் திருப்பி இன்னொரு பழைய பொருளை வாங்குறது ஒரு பொருள் எல்லாத்துக்கும் அதே போல. எங்க அப்பா நீங்க கேட்கறதுக்கெல்லாம் எதை கேட்டாலும் ஓகே ஓகே. அந்த 9 குஷ்ட கட்ட விருது தெரியுமா? ஐயோப்பா, யாரும் அந்த 9 குஷ்டங்களை திட்டுங்களேன். எனக்கு திட்ட வரல, எனக்கு தெரியல திட்டம். எனக்கு அந்த 9 குஷ்டரோகிகளை யாரோ ஒருத்தர் திட்டுங்களேன். கொஞ்சமா அது அறிவிக்குதா? சொருங்கி நிந்திய என்னது சொரிஞ்சு நின்றுப்பான். இயேசு கிட்ட வந்துன்னா ஓகேன்னு சொன்னார். ஆனா ஒருத்த மட்டும் தான் திரும்பி வந்தான். மிச்சம் 9 நிறைய கொழுப்பு எதுங்களுக்கு. பரலோகத்துல உனக்கு அங்க ஒரே ஒரு வார்த்தை தான் வரும். என்னது? நோ. இங்க உலகத்துல ஓகே, அங்க நோ. இயேசு சொல்லிட்டார் நடந்து வான்னு. உடனே நடந்து போனான். காத்தடிக்க வைக்கிறது அவன் வேலை, கொந்தளிப்பு வருவது அவனால வேலை. இருள் சொல்ல அதை பார்த்த நீ பார்க்காம நடந்து போயிருந்தானா கர்த்தர் மகிமையான காத்து செய்திருப்பார். கேட்டது அவன் தான், நீங்களும் கேட்குறீங்க. ஆனா உங்களுக்குலாம் ஆண்டு இன்னைக்கு ஞானஸ்தானம் வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு 2வது வாரம் திருவிருந்து வாரம். ஓகே, யாருன்னா பிரதிஷ்டை வேணுமா? இன்னைக்கு பிரதிஷ்டை என்ன பண்ணுமா? பிரதிஷ்டை என்ன பண்ணுமா இன்னைக்கு? இல்லை இல்லை, இயேசு பிரதிஷ்டை பண்றாரு பேதுருவை. என்ன பண்றாரு? அப்பாசி அடுத்த வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, இங்கேயும் கையை தான் நீட்டுறார். கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே. ஐயோ பேர் வெஸ்டார்ப்பா. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? இன்னைக்கு சந்தேகத்திலே ஓடுறீங்க. அவர் பேச ரெடியா இருக்கார், அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆனா வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார். My God is a good God. அன்னைக்கு கேப்ரியல் தாமஸ் அவர் உட்கார்ந்து அழுது ஜெபித்த பொழுது அவர் வாஞ்சியை கர்த்தர் பார்த்தார். முழங்கால் இருக்கிற இடியத்தை கர்த்தர் பார்த்தார். வாஞ்சியை நிறைவேற்றுவார். ஒரு வாஞ்சியோட சபைக்கு வரணும், ஒரு வாஞ்சியோட செயல் பண்ண ஜெபிக்கணும். அப்படி செய்யும் பொழுது அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார். இனி ஒரு காரியத்தை கற்றுக் கொடு, திருவிழா கற்றுக் கொடுக்கிறேன். இயேசு வான் சொன்னவரோட ரத்தத்தை தான் நீங்க பானம் பண்ண போறீங்க. ஓகேன்னு சொன்னவரோட ரத்தத்தை தான் நீங்க பானம் பண்ண போறீங்க. நீங்க அவருக்கு நீங்க ஓகேன்னு சொல்லிப்பார். ஆண்டு கூப்பிடுறாரு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேவா? நீங்க ஓகே ஆண்டு நீ டக்குன்னு பதில் சொல்லணும். ஒரு 8 பேர் எனக்கு ஊழியத்துக்கு வேணும். ஓகே சொல்லுங்க பாபு. எத்தனை பேருக்கு நம்ம உட்காந்து திருப்பி ஓகே கர்த்தர் செய்வார். நீங்க வாஞ்சிக்கணும், அவர் வாஞ்சிக்கணும், கர்த்தர் சரியா செய்வார். உட்காருங்க. சீரியஸ் சொல்றீங்க, விளையாடுங்க. நீங்க முழு மனதோட சொல்லிருந்தீங்கன்னா நீங்க டிம்கி கொடுத்தாலும் அவரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உணர்ச்சி எழுந்தீங்களான்னு தெரியல, நாளா அப்படிதான். கர்த்தர் அழைச்சிட்டாருன்னா விட மாட்டார். 1 லட்சம் 1.25 லட்சம் மாசமான கிரெடிட் ஆகும். பக்கத்தை உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, அப்புறம் அங்கங்க போஸ்டர் ஓட்டோண்டா. எப்படி சொன்னது ஏன் சொன்னது தெரியல, வாய் விட்டு சொன்னேன். அதுக்கு எதுவும் போஸ்டரும் அடிச்சு ஓட்டிட்டேன். இன்னைக்கு ஒரு ஆண்டு ஊழியக்காரர் போஸ்டர் அடிச்சு இன்னைக்கு செவுத்துல ஃப்ரண்ட்ல ஓட்டிட்டேன். வெள்ளிக்கிழமை ஜாவை பண்ணு. என் தேவன் நல்லவன். ஒரு வாஞ்ச மோச வாஞ்சித்தான் 2 காரியம் கூட செய்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசிகளை நீங்க வாஞ்ச இருப்பீரானால் இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு 4 காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா மத்திய 14ஆம் அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, உடனே இயேசு அவன் கையை நீட்டி பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அன்பான சகோதரியே, இயேசுவினிடத்தில் கேட்பது பெரிதல்ல, எதை கேட்டாலும் அவர் செய்கிற தேவன். ஆனால் அதை செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது உன் புலம்பல ஆனந்த களிப்பாக மாற்றுவார்.
என்றா யோவான் 14:13 சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்க வாஞ்சியா கேட்கும் பொழுது கேளாது கொடுக்கிற தேவன் கூட பேசிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் உனக்கு முன்பாக கடந்து போகும்போது உங்களுடைய விருப்பத்தின் வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும்பொழுது கர்த்தரோட தயவு உங்க வாஞ்சியை நிறைவேற்றும். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது கர்த்தர் உங்களை வித்தியாசமாக உங்க வாஞ்சியை நிறைவேற்றி நடத்துகிற தேவனா இருப்பார். ஒரு சிம்பிள் லாஜிக், வாஞ்சிக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்ப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் மன விருப்பத்தோடு கேட்குறீங்க எனக்கு தெரியாது, எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவர் நன்மையானதை தருகிறார். அவர் நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார். நன்மை செய்ய வல்லவரா சுற்றி திரிந்தார். நான் விசுவாசிக்கிறேன் உங்க பக்கத்துல இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கார். விசுவாசி ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன சொல்றார் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நீ எதுக்கு ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, நீ என்ன ஜெபிச்சிருக்க எனக்கு தெரியாது, நீ என்ன ஜெபிக்கிறது தெரியாது, நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்க தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, ஏன் இவங்களே விட்டுணும், நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது, பாஸ்டர் மணி எதுக்கு ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஓகே, அவ்வளவுதான். ஓகே ஓகே நடத்துவார், ஓகே கொடுப்பார், ஓகே தருவார். ஓகேனா முடிஞ்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா எப்போன்னு கேட்கக்கூடாது. அவர்கிட்ட பிடிக்காது ஒண்ணு எப்போன்னு கேட்கக்கூடாது. அவர் செய்கிற நேரத்தை கரெக்டாக செய்வார். அதுதான் காலத்தில் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த கால வேலையில உங்களோட சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, நீ அழைத்தவர் உண்மை உள்ளவர். Your word is beautiful master. இந்த உபவாச நாளில் சபையாருக்காக உங்க சமூகத்தில் வருகிறேன். இந்த 21 நாட்கள் பிரயாணத்தில் இந்த 11வது நாள் வாஞ்சியை பாத்திரத்தில் நிரப்ப வேண்டும் சொன்னீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு வாஞ்சை இவர்களுடைய இருதயங்களை நீங்க ஊற்றுகிறீர். உன்னை பார்க்க ஒரு வாஞ்சியை ஊற்றும், மற்ற சமூகத்தில் காத்திருக்க ஒரு வாஞ்சியை ஊற்றும், தேவ பிரசனத்தில் ஒரு வாஞ்சியை ஊற்றும், மற்ற சத்தத்தை கேட்க ஒரு வாஞ்சியை ஊற்றும், மற்ற பிரசனத்தினால வழி நடத்த ஒரு வாஞ்சியை ஊற்றும். இந்த வாஞ்சை அனைத்துக்கும் வழிகாட்டும். இந்த வாஞ்சை அனைத்துக்கும் செயல்படுத்தும். இந்த வாஞ்சை இல்லாத வழியை ஒன்று பண்ணி கொடுக்கும். உம்மோட வாஞ்சை மூடின கதவை திறக்கும். உம்மோட வாஞ்சை உமக்கு பிரியமானதை செய்யும். உம்மோட வாஞ்சை இருக்குமானால் கேளாத இடத்துல தயவு வரும். நீ வாஞ்சிப்பையானால் நீ கேட்டதை காட்டிலும் அவர் கொடுக்க முடியும். நல்ல தகப்பனே, இந்த விசேஷத்த நாளில் மோசே வாஞ்சித்தான். மோசேக்கு தயவு காண்பித்து அற்புதம் செய்தீர். ஆண்டவரே, பேதுரு வாஞ்சித்தார், நடந்தான் என்று வேதவசனம் சொல்லுது. ஆனால் காற்றை பார்த்து பயந்தான், இருளை பார்த்து பயந்தான். அவ்விதத்தில் பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு, சபையார் பயப்படாதபடிக்கு கொடுத்த வார்த்தையில் வாக்குறுதியில உண்மையா இருக்கும் பொழுது என் தேவன் புலம்பல ஆனந்த கலிப்பாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஒரு வைராக்கியம் இருக்கட்டும், நான் பின்னோக்கி போக மாட்டேன், இயேசுவுக்காக வாழ்வேன், சத்தியத்தில் நிற்பேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் சொன்ன வார்த்தையில் நிற்கும் போது கர்த்தர் சமாதானத்தும் கிருபையும் பிரசன்னத்தையும் நாள கொடுப்பார். அன்புனால உங்களை நிறைவேற்றுவார். பிதா குமாரன் இயேசு நாமத்தில் இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி. பிள்ளைகள் வெறுமையாக போகக்கூடாது, வாஞ்சியோடு போகட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இது கர்த்தருக்காக